அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். என்னாச்சு? உழைத்து கிளைத்து ஓய்வெடுக்க ஓரமாக நிற்கும் இணை மாட்டவா அண்ணனா? நல்லா சம்பாதிச்சுட்டு வாரமாக ராகத்தான் ரெஸ்ட் எடுக்கிறியா? இல்லை இருக்கணும் ராஜா விட்டு கட்டுக்கிட்டு. நீ வேறப்பா, அவன் டென்ஷனில் இருக்கா, ஏதாவது சொல்லிட போகிறாங்க. ஏண்ணே? எனக்கே தலைவலியாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன். அப்படி சாயை குடிச்சிட்டு போகலாமே. நீ வேற எப்படி பார்த்தாலும் இப்போ ஜவாரி வந்துடும். தலைவன் ராகத்தா கிளம்பிடுவியா? அப்புறம் என்னன்னு கேட்குறேன். நீ அடிக்கிறப்பா ஏங்க அந்த பாருங்க, அந்த வாரம் கூப்பிட்றான் பாருங்க நாட்டியா. பட் அதுக்குள்ளே வந்துட்டப்பா லாங். திருநூறு போகணும். அப்படியா? ஆண்டவர் போகணுமா? சரிக்கா, நான் வந்துடுறேங்க. சந்தேகம் நிற்குங்க, அந்த உடனே வா. ஓகே. இஸ்லாம். 15 minutes later. என்னங்க அப்படி இப்படின்னு பேசியே கிடந்து காமன் நேரம் கடந்துட்டியா? இல்லை கஸ்டமர் ஆகிடும். உங்கள் கஸ்டமர் தான் ராகத்தான் இருக்காங்க, பரவாயில்லையே. இப்படி தான் கஸ்டமர் உங்களுக்கு மட்டும்தான் அமையுது. இப்படி கஸ்டமர்லாம் சரிதானே? சேர்த்தான் தான் வந்துட்டேன். ரெண்டாவது வேற அப்புறம் அந்த ஏழந்துக்குள்ள வந்துட்டாங்க. ஏழந்துக்குள்ள வந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. இஸ்லாம். என்ன பொசுக்குன்னு கஸ்டமர் போய் சுட்டியா? ஏழாந்துக்குள்ள வராங்கியா? இங்கெல்லாம் நிற்கியா? பேக்கிங் மிஷினில் படுத்துட்டு வந்துட்டு என்ன ஏழாந்துக்குள்ள வராங்கியா? எப்பா எப்படி பார்த்தாலும் காமனாக நிற்க வைக்க போகிறாங்க. என்ன பண்ணிடுவாங்க சொல்லு? அங்கே நிற்கிறோம், இங்கே நிற்கிறோம். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன அவசரம் அடிப்பாங்கன்னு தெரியாது. ஒரு சிலவங்க வேணால் போய் சொல்லலாம், உண்மையிலே அப்படி தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் 1 மணி நேரம்லாம் நான் நின்றுருக்கேன். ஆனால் எல்லோரும் அப்படி பண்ணிட மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட்டுக்கு போகிறவங்க இருப்பாங்க, அர்ஜென்ட்டாக டாக்டர்கிட்ட போகிறவங்க இருப்பாங்க. ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு எமர்ஜென்சியாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்யும்? ப்ரெக்னென்சி, குழந்தை பிறந்த டைம், வலி வந்திருக்கும், அந்த டைமில் கூப்பிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவியா? நீ ஈஸியாக சொல்லிட்டியா நேரம் நிற்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ ஈஸியாக செய்யாதீங்க. இது உங்களுக்கு டேஞ்சர், கஸ்டமருக்கு டேஞ்சர். ஏன் அப்படின்னா கஸ்டமரோட பக்கம் பார்த்தீங்களா, இப்போ உங்கள் பக்கம் பாரு. நீங்கள் மெனக்கிட்டே வேணும்னே சொல்கிறியா? நான் முன்னாலே வந்துட்டேன். அதாவது நீங்கள் சரவணா சிக்னல் கிட்டே வரீனாலும் நான் சந்தையில் வந்துட்டேன், நான் இந்த ஏழாந்துக்குள்ள வந்துட்டேன். ஏகப்பட்ட பேர் இப்படி தான் ஆட்டோக்காரங்களில் அலந்துலாம் நிறைய பேர் நேர்மையாக கரெக்டாக பொய் சொல்லாமல் இருந்தாலும் பொய் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பொய்யா மட்டுமே சொல்கிறவங்க. நான் பொய்யா வழி இந்த எங்கேனா வந்துட்டேன், பக்கத்தில் தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன். அப்போ உண்மையாக சொல்லி பழகுங்க. சொன்னால் உங்களுக்கும் நல்லது, கஸ்டமருக்கும் நல்லது. நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் சிக்னல் கிட்டே வந்துட்டு நான் சந்தைக்கிட்ட வரேன், இல்லை ஏழாந்துக்குள்ள வந்துட்டேன், நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ இங்கே உட்காந்துட்டு நான் ஏழாந்துக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே. அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா, ஒரு வேளை உங்கள் வண்டி இங்கே போகிற வழியில் பஞ்சர் ஆகிட்டாலோ, ரிப்பேர் ஆகிட்டாலோ, வேறு ஏதோ பிரச்சனை ஆகிட்டாலோ, அல்லது உங்கள் நண்பர் வட்டாரம் யாராவது வந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க, நிறுத்திட்டாங்க, பேசிட்டாங்க, கொண்டாங்கன்னா அதுக்கு ஒரு நேரம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இடப்பட்ட டைமில் நமக்கு என்ன ஆகும்? நமக்கு தான் பிரச்சனையாகும், இடைஞ்சலாம் டைம். அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கஸ்டமருக்கு ஒரு அதிருப்தி, ஒரு பிரச்சனையாகும். என்னடா இது இவனை போய் கூப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சலிப்பு ஏற்படுத்திடக்கூடாது கஸ்டமர். அதனால் இந்த மாதிரி போகிற டைமில் நீங்கள் என்ன செஞ்சிடணும்? ஏமாங்க வாங்க, நான் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன், சிக்னல் கிட்டே தான் வரேன், ஒரு 10 நிமிஷம் ஆகும், உங்களுக்கு ஓகே தானா அப்படின்னு சொல்லி கேளுங்க. உண்மையை சொல்லுங்கள். 10 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும், 1/4 மணி நேரம் ஆகும், இல்லை வேறு ஆட்டோ அனுப்பிட்டா. ஏன்னா நமக்குன்னே யோசிக்கக்கூடாது, நம்ம சுயநலத்தையும் பார்க்கக்கூடாது. மக்களுக்கு இதை நம்ம ஆட்டோ பணியை ஒரு நமக்கான தேவையாகவும் மக்களுக்கான சேவையாகவும் செஞ்சிட்ருக்கோம். அப்படிங்கும்போது அந்த ஆட்டோ பணிங்கிறத கரெக்டாகவும் செஞ்சுக்கணும். உண்மையாக சொல்லி பழகுங்க, உண்மையாக சொல்லி பாருங்கள். கஸ்டமர் உங்களை எப்படி தேடி எவ்வளோ உங்களை தேடி வராங்கன்னு நீங்கள் அப்போ உணர்வீங்க. உண்மையாக சொல்லி பழகும் போது அவங்கள்ட்ட போய் உட்காந்து உண்மையிலே ஒரிஜினலாக நான் 10 நிமிஷத்தில் வந்துடுவோம்மா, சந்தையில் நிற்கிறேன், அவன் சொன்னால் கரெக்டாக இருக்குங்களா? உண்மையிலே அவன் அப்படி தான் வருவான். தெருக்குள்ளே வந்துட்டானா தெருக்குள்ளே வந்துட்டாம்மா, சந்தையில் நிற்கிறேன்னா சந்தையில் நிற்காம்மா, அவன் கரெக்டாக தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அப்போது கஸ்டமர் நம்மளை புரிஞ்சுக்குவான். அதனால் எப்போவுமே அவங்க அர்ஜென்ட்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே இணைஞ்சிடாதீங்க. அப்படி கஸ்டமரை அவாய்டோ அல்லது சலிப்படைகிற ஒரு தருணத்துக்கு கஸ்டமரை கொண்டு வந்துடாதீங்க. பார்த்துங்க, டேஞ்சரு. அவ்வளோதான், அலர்ட்டாக இருக்கு. ஆமாப்பா, ஏன் யோசிக்கிறப்பா. சரிப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. நான் ஆம்புலன்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோ தானேப்பா, நான் கிளம்புறேன். வாழ்த்துக்கள் நண்பா. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் நண்பா. அஸ்ஸலாமு அலைக்கும்.